சென்னையில் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதன் பாதிப்புகளை தொகுத்து வழங்குவதற்காக களத்தில் உள்ளார் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம். இனி நீங்கள் தொடரலாம். அதன் புறநகர் பகுதியில் நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை சரியாக 6 மணியிலிருந்து மழை என்பது விடாமல் தொடர்ந்து பெய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேளச்சேரி, மயிலாப்பூர், அடையார், கிண்டி, இது மட்டுமல்லாது தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதி, அதே போல திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட அடையாறு, அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கடுமையான மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏரிகளில் ஏற்கனவே வெள்ள நீர் என்பது நிரம்பி இருக்கிறது. தற்பொழுது பெய்து வரும் மழை காரணமாக ஏரிக்கு வரும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் ஏரியிலிருந்து பல்வேறு ஏரிகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரினுடைய அளவு தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்கள் எல்லாம் முழுமையாக குறித்து பேசுவதற்காக நம்ம செய்தியாளர்கள் பல இடத்தில் நேரலைக்காக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் முதலில் கவிக்குயிலிடம் பேசுவோம். கவிக்குயில், புழல் ஏரியிலிருந்து தற்போது எவ்வளவு கன அடி உபரி நீர் என்பது திறந்துவிடப்பட்டிருக்கிறது? இதன் மூலமாக அந்த பகுதியில் எது போன்ற ஒரு இன்னலை அந்த பகுதி மக்கள் தற்போது சந்தித்து வருகிறார்கள்? மகாலிங்கம், புழல் ஏரியிலிருந்து தற்பொழுதைய நிலையில் 1200 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. புழல் ஏரியை பொறுத்தவரை இந்த ஏரியின் மொத்த நீர் கொள்ளளவு என்பது 3300 மில்லியன் கன அடி. தற்போதைய நிலையில் 2790 மில்லியன் கன அடி நீர் தற்போது இந்த புழல் ஏரியில் இருக்கின்றது. இந்த புழல் ஏரிக்கான நீர் வரத்து என்பது சோழவரம், பூண்டி, தாமரைப்பாக்கம் ஆகிய ஏரிகளில் இருந்து வருகின்றது. அந்த ஏரிகளிலிருந்து 1027 கன அடி நீர் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் கனமழையானது பெய்து வருவதால் அந்த கனமழையினையும் சேர்த்து இந்த நீர் வரத்தையும் சேர்த்து தற்போது அந்த புழல் ஏரியிலிருந்து இந்த அளவுக்கு நீரானது வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இந்த வெளியேற்றப்படும் இந்த நீரானது சாமியார் மடம், வடபெரும்பாக்கம், வடகரை, தண்டல் கழனி ஆகிய கிராமங்கள் வழியாக சென்று எண்ணூருக்கு சென்று எண்ணூரிலிருந்து கடலுக்கு கலக்கின்றது. இதனால் பெரும் அவதிக்கு உள்ளாவது என்பது சாமியார் மடம் பகுதிதான். இந்த பகுதியில் தான் அந்த புழல் ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் முதலில் வரும். தற்பொழுதைய நிலையில் நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம், இந்த பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கி இருக்கின்றது. நாம் நேரலை செய்ய ஆரம்பித்த பொழுது முட்டியளவுக்கு இருந்த தண்ணீர் சிறிதாக தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுதே இந்த பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஒரு ஆளே மூழ்குகின்ற அளவிற்கு இந்த இடத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஏற்கனவே இந்த மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் குறித்து அந்த பகுதி மக்களிடமே நாம கேட்கலாம். என்னென்ன மாதிரியான சிரமங்கள் உங்களுக்கு இருக்கின்றது இந்த பகுதியில் இவ்வளோ தண்ணீர் இருக்கிறது? இந்த தண்ணி வருஷம் லாக்கு தூக்கினாங்க, ரொம்ப பாதிப்பு. காவா இந்த வருஷம் தூர் வராத காரணத்தினால ரொம்ப ஊரில் ரொம்ப சேதாரணமாக இருக்குது. எங்கள் வீடெல்லாம் ரொம்ப முழுகி போச்சு. இது வரைக்கும் யாரும் நடவடிக்கை எடுக்கல, பார்க்கவும் இல்லை. இப்போ எல்லாம் தண்ணியில் தத்தளிச்சுன்னு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்கல. எந்த ஒரு தலைவருமே என்ன எதுன்னு கேட்கல எங்களை. இங்கே பாதுகாப்பு முகாம்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே இன்னும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல. கல்யாண மண்டபத்தில் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எங்கள் கல்யாணம்ட்டு விட்டு அப்படியே சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு இருக்காங்க. இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. வீட்டுங்களில் தான் இருக்கிறோம். அவங்க மோட்டு வீட்டுங்களில் போய் கொஞ்சம் தங்கின்னு இருக்கோம். இப்போ இருக்க தண்ணி அதிகமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ திருட்டு இதுங்கெல்லாம் வேறு அதிகமாக இருக்கிறதுனால பாதி பேர் வீட்டை விட்டு வரமாட்டேன்றாங்க. வீட்டு உள்ளே இருக்கிறாங்க எல்லாமே. இவர்கள் சொல்ற மாதிரி இந்த பகுதியில் இவர்களுக்கு தண்ணீர் அதிக அளவில் வர்றது ஒரு மிக பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு முகாம்களுக்கு சென்றால் இவர்கள் வீடுகளில் திருடி ஏற்படக்கூடிய ஒரு பயமும் இருக்கின்றது. இந்த அளவுக்கு இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மகாலிங்கம், ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்த பாதுகாப்பு முகாம்கள்ல இருந்து மக்கள் வீடு திரும்பினால திரும்பவும் இவர்களுக்காக பாதுகாப்பு முகாம்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 22 மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், வருவாய்த்துறை அதிகாரிகளும் கூட தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கான உணவும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அனைத்து மீட்பு நடவடிக்கைகளும் உடனடியாக நடைபெறும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகாலிங்கம்,
நிச்சயமாக கவித்துயில் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தற்பொழுது நம்ம செய்தியாளர் சுப்பிரமணியன் தாம்பரம் முடிச்சூர் பகுதியில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சுப்பிரமணியன், அந்த பகுதியில் எது போன்ற மழை பாதிப்பு இருக்கிறது? தற்பொழுது ஏற்கனவே அந்த பகுதியில் போன மழைக்கு பெய்த மழையே தொடர்ந்து வடியாமல் இருந்தது. தற்போது அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த பகுதியில் எது போன்ற ஒரு சூழல் நிலவுகிறது? தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடம் முடிச்சூர் பாரதி நகர். இந்த பகுதி முழுவதுமாக வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து தற்போது வரை பெய்து வரும் கனமழை காரணமாக தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பாரதி நகர் பகுதி முழுவதுமாக கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. இந்த வீடுகள் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வீடுகளுக்குள் பொதுமக்கள் முடங்கி இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் தற்போது தீயணைப்பு துறையினர் வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவசர மீட்பு ஊர்திகளும் இந்த பகுதியில் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சாலைகளில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக பெருங்களத்தூர் பேரூராட்சி சார்பாக இந்த பகுதியில் முதல்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த பகுதியில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிராக்டர் மூலமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அந்த பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டு வருகிறார்கள். தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடம் தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் செல்லக்கூடிய அந்த பாரதி நகர் சாலை. இந்த சாலையில் தற்போது மீட்கப்பட்ட பொதுமக்கள் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அருகே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஜேசிபி இயந்திரம் மூலமாக தற்போது இங்கு வரவழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து இந்த பகுதியை சேர்ந்தவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு தண்ணி தேங்கி? கிருஷ்ணா நகர், பாரதி நகர், முடிச்சூர் இந்த இடத்துல ஃபுல்லா 2 வாரத்துக்கு பெஞ்ச மழையில எல்லாமே நேற்று நைட்டு பெஞ்ச மழையில எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே யாருமே வேலைக்கு போக முடியாம எல்லாமே கஷ்டப்படும். பஸ் காலையில இருந்து பஸ் வசதி எதுவுமே இல்லை. நமக்கு இல்ல சாப்பாடுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாரும் வெளியே போக முடியாம எல்லாம் ஒவ்வொரு மக்களை அவதிப்படுறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள தண்ணி உள்ள போய் கண்ணனாவணி ஃபுல்லா வீடு முழுகி எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு தெருவிலும் எந்த தெருவிலுமே யாருமே போயிட்டு வர முடியல. எல்லாருமே ரொம்ப அவதிப்படுறாங்க. எந்த ஏரியால தண்ணி அதிகமா இருக்கு? கிருஷ்ணா நகர் சார், ரமணி நகர், கிருஷ்ணா நகர் எல்லா நேரம் ஃபுல்லா முட்டுகள் தண்ணி அதிகமா போகுது சார். சாப்பாடு ரொம்ப இதா இருக்கு சார். நம்ம யாரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. இனிமே தான் சார் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் நேற்று நம்ம சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது வரைக்கும் மகாலிங்கம், ஏற்கனவே இந்த தாம்பரம் முடிச்சூர் பகுதி முழுவதுமாக மழை தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருந்தது. அதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பகுதியில் பெருமளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வீடுகளுக்குள் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது. இயல்பு நிலை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தாம்பரம் முடிச்சூர் சாலை முழுவதுமாக தற்போது பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் ஷேர் ஆட்டோ அதுபோல வேன் போன்ற வாகனங்கள் மூலமாக தான் இப்பகுதி மக்கள் தாம்பரம் செல்லக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. கடந்த முறை கடுமையான மழை பெய்த போது இந்த முடிச்சூர் பகுதி நகரிலிருந்து துண்டிக்கப்படும் அளவுக்கு கடுமையான சேதம் அடைந்தது. தற்பொழுது தொடர்ந்து காலை முதல் மழை பெய்து வருகிறது. பலருக்கு உணவு தேவை அந்த பகுதியில் இருப்பதாக சுப்பிரமணியன் தகவல் கொடுத்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியரகம் அந்த பகுதியில் தற்பொழுது முக்கியமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கஜலட்சுமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் தாம்பரம் முனிசிபாலிட்டி அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியரகம் உடனடியாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் நம்புவோம். சுப்பிரமணியன், இணைப்பிலேயே தொடர்ந்திருங்கள். வேளச்சேரி பகுதியில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலினை பேசுவோம். ஸ்டாலின், எந்த பகுதியில் இருக்கீங்க? வேளச்சேரியில அந்த பகுதியில் எது மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? மகாலிங்கம், நான் தற்போது வேளச்சேரி பகுதியில் உள்ள இந்த செக் போஸ்ட் என்ற ஒரு பகுதியில் உள்ள இருக்கிறேன். தற்போது நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடுமையாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நேற்று இரவு முழுதே கொட்டி தீர்க்கும் மழையால் இந்த பகுதி முழுவதுமே தற்போது வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. அதாவது வேளச்சேரியை பொறுத்தவரை தென் சென்னையின் முக்கிய பகுதியாக கருதப்படும் இந்த பகுதியில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்தது. நேற்று இரவு முழுதே கனமழை பெய்து வரும் காரணமாக முழுவதுமாக இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது இந்த செக் போஸ்ட் வேளச்சேரியிலிருந்து கிண்டி நோக்கி செல்லும் சாலை முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ள காரணத்தினால் இந்த பகுதியில் போக்குவரத்தானது முழுவதுமாக தடைப்பட்டுள்ளது. அதாவது அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கக்கூடிய ஒரு நிலைதான் உள்ளது. மற்ற 4 சக்கர வாகனங்கள் எந்த வாகனங்கள் சென்றாலும் மழை நீரில் சிக்கும் ஒரு நிலைதான் இந்த சாலையில் நிலை வருகிறது. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். எந்த அளவுக்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது என்பதை நேரடியாக அந்த காட்சிகள் மூலமாக பார்க்கலாம். அதாவது தற்போது அரசு பேருந்தானது அந்த
சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறது. மற்ற இருசக்கர வாகனங்களாகட்டும் 4 சக்கர வாகனங்களாகட்டும் எந்த வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு நிலைதான் உள்ளது. போக்குவரத்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு வந்து தற்போது போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைத்து வருகின்றனர். அதே போல இங்கு தேங்கி நிற்கும் வெள்ள நீரை உடனடியாக அகற்றும் பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். கனமழை காரணமாக இந்த பகுதியில் முழுவதுமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கிண்டியிலிருந்து வேளச்சேரி நோக்கி செல்லும் சாலை மட்டும்தான் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேளச்சேரியிலிருந்து கிண்டி நோக்கி செல்லும் சாலையில் போக்குவரத்து சற்று அதிகமாகவே தான் காணப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல வேளச்சேரி முழுவதுமாக கடந்த வாரம் நீரில் மூழ்கியிருந்தன. இயல்பு வாழ்க்கை திரும்பி வந்த நிலையில் நேற்று இரவு முழுவதிலே பெய்து வரும் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் பொதுமக்கள் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், நீங்க எந்த அளவுக்கு இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க எங்க வேலைக்கு எங்கேயும் போக முடியல. இதனால வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது. ரொம்ப இது வரைக்கும் நாங்கள் மெயின் ரோட்ல இருந்தே நல்லா பயங்கரமா தண்ணி வருது. வீட்டுக்குள்ள தண்ணி போதுக்கு வசதி இல்லாம இருக்குது. இந்த காவாயெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணாம இருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்கு. அது இல்லாம கரண்ட் வேற அடிக்கடி போயிடுது வேற. அதனால பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. நிச்சயமா போன வாரம் தான் வந்து வேளச்சேரி வந்து முழுவதுமா வந்து வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. இப்ப இயல்பு வாழ்க்கை திரும்பி நேற்றுல இருந்து இந்த மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கு? அது என்னன்னா நாங்கள் வெளியே வேலைக்கு எங்கேயுமே போக முடியலனால சும்மா வீட்டிலே கிடக்க வேண்டியதாக ரொம்ப கஷ்டமா இருக்குது வேற. அதனால இந்த கவர்மெண்ட் தான் இந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் போதுக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் மகாலிங்கம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த பகுதியில் தற்போது வெள்ள நீர் அதிகமாக சூழ்ந்துள்ள காரணத்தினால் மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்தை துண்டித்து எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சார வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலையில் இந்த பகுதியில் கனமழை கிட்டத்தட்ட நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்டது போல கடந்த காலை 6 மணி முதலே கனமழையானது தொடர்ச்சியாக நீடித்து வரும் காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமே தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மகாலிங்கம்.